எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20 plus luxurious amenities, lowest maintenance cost, rupees 37 lakh. இப்போ இங்கே ஒரு பையன் வந்து ஒரு அழகான பொண்ணு, நல்லா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் போட்டிருக்கு, ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கு, ஒரு டிஷர்ட் போட்டு இருக்கு, ஒரு அழகான பொண்ணாக இருக்குது. ஆனால் இவனால் அதை அடைய முடியாது. தாய்லாந்தில் அப்படி கிடையாது. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு உங்களால் இது கிடைக்கலன்னா இன்னொன்று கிடைக்கும், எளிதாக கிடைக்கும். ரெண்டாவது இந்த பிள்ளை தனியாக வருது, இதை நைட்டோட ஒன்றை முடிச்சுட்டு நைட்டு ஒரு ட்ரெயின் இருக்குது ஏறி ஒரு ஊர் போட்டிட்டோன்னு நம்மளை எப்படி கண்டுபிடிப்பாங்க? அந்த அளவுக்கு தான் அவனோட நாலேஜ் இது. சரியா? அப்படி இருக்கும்போது இந்த க்ரைம்லாம் நடக்கும். அதுக்கு வந்து எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அப்போ படித்த நாடுகளில் இதெல்லாம் நடக்கலையான்னா இதோட பர்சன்டேஜ் கம்மியாகும். ஓகே. யூஎஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கற்பழிப்பு வன்புணர்வுலாம் அதிகமாக இருக்காங்க. இங்கே வந்து ஆட்கள் கிடைக்காததுனால இந்த லவ்வெல்லாம் இருக்குது. அது பரவலாக்கப்பட்டு பெண்கள் ஈஸியாகிட்டாங்க அப்படின்னா அதுதான் இந்த கலாச்சார ரீதியாக. பெண்கள் இப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்க வரைக்கும் தான் அவங்களுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அது வேறு மாதிரியான ஒரு இது போயிடும். இப்போ அங்கே அரபு நாடுகளில் இருக்கவனா ஒரு வண்டி எடுத்து ஒரு அழுத்தினா துபாய்க்கு வந்துடும். துபாயில் கிடைக்காத பெண்களே கிடையாது. தாய்லாந்துலாம் ஒன்றுமே கிடையாது. துபாயில் வந்து கிடைக்காத ஒன்றுமே, எல்லா போதையிலேருந்து எல்லாம். ஆனால் சவுதியில் தண்ணி கேட்டால் அந்த பிள்ளை சின்ன பிள்ளை குழந்தைன்னா, அவனும் சின்ன பையன் தானே, புரியுது, அவனும் ஸ்கூல் பையன் தானே, ஒரே நாலேஜ் தானே இருக்கும். அப்போ வந்து என்னென்னா இது வந்து செக்ஸுன்றது வந்து அந்த பருவ வயதுக்கு வந்து ஆண் பெண் எல்லாருக்குமே உள்ளது. அதை ஒழுங்காக வளர்த்து அந்த பிள்ளையை ஒழுங்காக வளர்த்து எல்லா பிள்ளையும் அப்படி போயிடுச்சா? இல்லை, ஏன் அந்த பிள்ளை இல்லை சார், அவங்கள அந்த பொண்ணை மிரட்டி போட்டோஸ் வீடியோஸ் வாங்கி மிரட்டி இருக்காங்க. 2 கோடி பிள்ளைங்க இருக்குல்ல, இல்லை 20 லட்சம் பிள்ளைங்கள அதை மட்டும் ஏமாத்துறாங்க அப்படின்னா அது அந்த வலையில் விழுதுன்னு அர்த்தம். அது அந்த இதை நோக்கி போகுதுன்னு அர்த்தம். அதனால தான் ஏமாற்றம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஓகே சார். அதே மாதிரி இப்போ வந்து பல நாடுகளில் நம்ம பார்க்கும்போது வந்து ஏதாச்சும் பாலியல் இந்த மாதிரி விஷயம் வந்தா அவங்க வந்து உடனே வந்து தண்டனை கொடுத்துடுறாங்க. அதனால வந்து அங்க வந்து பாதுகாப்பு இருக்கு, அந்த மாதிரி வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இங்க வந்து அதுக்கான சட்டம் வந்து இப்போ யாராச்சும் ஒரு கேஸ்ல வந்து இவங்க தான் வந்து அப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சாலுமே கொஞ்ச நாள்ல வந்து பெயில்லையோ இல்ல ரிலீஸுமே ஆகி போயிடுறாங்க. இந்த ஹாசினி அந்த சின்ன பொண்ணை வந்து கொன்னு இது பண்ணி எரிச்சுட்டாங்க. அவங்களுமே வந்து இப்ப வெளியே தான் அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இப்போ இங்க வந்து அதுக்கான சட்டம் வந்து ஒழுங்கா இல்லாததுதான் காரணமா இது நிறைய நடந்துட்டு இருக்குது? சட்டம் மட்டும் காரணம் கிடையாதுமா. இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த நீங்கள் யதார்த்த வாழ்க்கைன்றது வேற, நம்ம ஆவேசப்பட்டு பெண் சுதந்திரம், பெண் விடுதலை, ட்ரெஸ் கலாச்சாரம் இதுன்றது வேற. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்ன உதாரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தாய்லாந்து எடுத்துக்கோ. பாலியல் வன்புணர்வு இருக்காது, பெருசாக இருக்காது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பெண்கள் எளிதாக கிடைப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? பெண்கள் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது. பர்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் பெருசாக நடக்காது. அப்படி நடந்தாலும் அது சீரியஸ் இஷ்யூவாக எடுக்கப்படாது. இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு நடக்காது. ஏன்னா அங்கே பெண்கள் எளிதாக கிடைப்பாங்க. மிக அழகழகான பெண்கள்லாம் ரொம்ப கேஷுவலாக கிடைப்பாங்க, சாதாரணமாக கிடைப்பாங்க. சரியா? இதெல்லாம் ஒரு கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் அரபு கண்ட்ரீஸில் போனீங்க அப்படின்னா இந்த பாலியல் வன்புணர்வு, இந்த கொலை, இந்த கொள்ளை, இதுக்கு எல்லாமே அடிப்படை காரணம் வந்து பணமும் பெண்ணும் தான். பணமும் பெண். பணம் இருந்தால் எதை வேணாலும் வாங்கலாம், எங்கே வேணாலும் போய் வாங்கலாம். இங்கே கிடைக்கலன்னா வேறு ஊரில் போய் வாங்கலாம். புரியுதா? இந்த ரெண்டுமே இங்கே இல்லாததுனால தான் இந்த பிரச்சனை வருது. புரியுதா? இப்போ இங்கே ஒரு பையன் வந்து ஒரு அழகான பொண்ணு, நல்லா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் போட்டிருக்கு, ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கு, ஒரு டிஷர்ட் போட்டு இருக்கு, ஒரு அழகான பொண்ணாக இருக்குது. ஆனால் இவனால் அதை அடைய முடியாது. தாய்லாந்தில் அப்படி கிடையாது. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு உங்களால் இது கிடைக்கலன்னா இன்னொன்று கிடைக்கும், எளிதாக கிடைக்கும். அப்போ அங்கே வந்து இவளை போய் நீங்கள் டார்கெட் போட்டு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வாழ்க்கை போயிடும், அவனுக்கு தெரியும். இதுக்காடா போய் நம்ம இவளை போய் ரேப் பண்ணிட்டு, அதே மாதிரி ஒரு பொண்ணு இன்னொரு இடத்துல இருக்குது, ரெடியாக இருக்குது அப்படின்ற அவைலபிலிட்டி இருக்குது. ரைட்டா?
அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிங்கப்பூரில் எடுத்து போயிட்டீங்கன்னா அங்கே உள்ள கல்ச்சரே வேறு. ஏன்னா அங்கே உள்ள கல்ச்சர் வேறுன்னா இப்போ இங்கே வந்து வேரியேஷன் இருக்கும். இங்கே என்ன அப்படின்னா ஒரு பக்கம் பார்த்தா அழகான பெண்கள் இருக்கும், பணக்கார பெண்கள் இருக்கும், படித்த பெண்களும் இருக்குது, ஏழை பெண்களும் இருக்கும், ஒரு பார்க்குறக்கு ஒரு லுக் இல்லாத ஆண் பெண்ணும் இருப்பாங்க. பல வெரைட்டிஸ் இருக்குது, ஜிக்ஜாக்காக இருக்குது. புரியுதா? அழகாக இருப்பான் ஒருத்தர், சூப்பராக இருப்பான், ஆனால் அவன்கிட்ட பணம் இருக்காது. புரியுதா? ஒரு ஒரு கொஞ்சம் பார்க்குறக்கே லுக் இல்லாமல் இருப்பான், ஆனால் அவன்கிட்ட இப்போ ஏகப்பட்ட காசு இருக்கும். ஒரு அழகான பொண்ணு அவனுக்கு மடங்கிடும். இப்படி இந்த மாதிரி அந்த ஒரு வேரியேஷன் இருக்குல்ல, அதெல்லாம் அங்கே இல்லை. புரியுதா அவங்களுக்கு? கலர்லேயோ ஹைட்லேயோ ஃபினான்சியலாவோ எந்த வேரியேஷனும் இருக்காது. ஓகே. புரியுதா? எல்லா பெண்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பாங்க, எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி இருப்பாங்க. புரியுதா? ஆவரேஜ் இன்கம்மாக இருக்கும். புரியுதா? ஒரு ஒரு அப் அண்ட் டவுனாக இருக்காது. ஒருத்தர் பார்க்குறதுக்கு ரொம்ப சப்பையாக இருப்பான், ஆனால் பார்த்தா ஆடி கார் வச்சுப்பான், அதை வச்சுப்பான், அவன் ஈஸியாக ஒரு பொண்ணோட லிங்க் ஆயிடுவான். அங்கே அந்த வேரியேஷன் இருக்காது. எல்லாருமே ஒரே ஒரு ஆவரேஜில் தான் இருப்பாங்க, அப்பர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ். புரியுதா? ஸோ அந்த மாதிரியான ஒரு பேசிக் கல்ச்சர் இருக்குது. இங்கே அது வேறு மாதிரி இருக்கும். இங்கே இந்தியாவில் இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பீகார்லேருந்தும் இதுலேருந்தும் பானிபூரி விற்க வரவனும் இருப்பான், ரொட்டி சுட்டு விற்றுட்டு இருப்பான் ரோட்டில். அதே மாதிரி டிரைவர் வேலைக்கு வரவன் போகிறவன், அப்புறம் கஞ்சா கத்துறவன், எல்லாமே டெல்லியில் யூபியிலேருந்து பக்கத்து மாநிலனால எல்லாம் வந்துடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? வரும்போது இவனோட கலாச்சாரம் வேறு, டெல்லியோட கலாச்சாரம் வேறு. டெல்லியில் பிறந்து வளர்ந்தவன் வேறு மாதிரி இருப்பான், அந்த பேஸில் இருக்கவ பெண்கள் வேறு மாதிரி இருப்பாங்க. யூபியில் பிறந்து வளர்ந்த பெண்கள் வேறு மாதிரி இருப்பாங்க, பசங்க வேறு மாதிரி இருப்பான். ஸோ இப்போ இவன் வந்து அங்கே வரும்போது அதுக்குள்ளே போகும்போது இவனுக்கு வேறு உலகமாக தெரியும். அப்போ வாய்ப்பு கிடைக்கும் போது இவனுக்கு பயமே இல்லை. இவன் என்ன பண்ணால் எதாவது ரேப் பண்ணிவிட்டு நம்ம ஊருக்கு ஓடி போயிடலாம், போலீஸ் பிடிக்க. ஏன்னா அவனுக்கு அறிவே கிடையாது. புரியுதா? அவனுக்கு பேப்பர் படிக்க போகிறதும் கிடையாது. ஆமாம். அப்போ இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்குறான், என்ன ஏது, டெல்லினா என்னன்னே அவனுக்கு தெரியாது. இப்போ தாவேக்காக்கு ஓட்டு போட்ட மாதிரி தான். யாருக்குடா ஓட்டு போட்டீங்க, எம்எல்ஏ, அவங்க எம்எல்ஏ யாரானா எவனுக்குமே தெரியாது. எதுக்குடா போட்டிங்கன்னு தெரியாது. நாங்கள் விஜய்க்கு போட்டோம். இந்த மாதிரி அறமுக்கா கோவிங்க தான் அங்கே இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா திடீர்னு டெல்லிக்கு போயிடுவான். டெல்லிக்கு போனால் டெல்லியில் என்ன நடக்குது, நம்ம ஊர் மாதிரி தான் இதுவும் நினச்சிப்பான். ரெண்டாவது இந்த பிள்ளை தனியாக வருது, இதை நைட்டோட வண்டை முடிச்சுட்டு நைட்டு ஒரு ட்ரெயின் இருக்குது ஏறி ஊருக்கு ஓடிட்டோன்னு நம்மளை எப்படி கண்டுபிடிப்பாங்க. அந்த அளவுக்கு தான் அவனோட நாலேஜ் இருக்கும். சரியா? அப்படி இருக்கும்போது இந்த க்ரைம்லாம் நடக்கும். அதுக்கு வந்து எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அப்போ படித்த நாடுகளில் இதெல்லாம் நடக்கலையான்னா இதோட பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். ஓகே. இப்போ யூஎஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கற்பழிப்பு, வன்புணர்வுலாம் அதிகமாக இருக்காது. ஏன்னா பெண்கள் ஈஸியாக கிடப்பாங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பேச்சு வரையா வரலையான்னா ஓப்பனாக முடிஞ்சு போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நடக்காது, ஆட்களும் கிடைப்பாங்க. நான் தான் தாய்லாந்து உதாரணமாக சொன்னேன். அரபு நாடுகளில் யாராக இருந்தாலும் வெட்டி கொண்டுருவேன்மா. சரி, அங்கே அப்படி நடக்காதன்னா அங்கே வந்து என்னென்னா அவன் அங்கே பண்ண மாட்டான். ஏன்னா அவன்கிட்ட காசு இருக்குது. பெட்ரோல் 2 ரூபா 3 ரூபா தான். ஒரு ஆடி கார் எடுத்து ஃபில் பண்ணிட்டு நேராக துபாய் வந்துட்டான்னா அவனுக்கு எல்லா நாட்டு பெண்களும் கிடப்பாங்க. அவன் போய் காசையும் வச்சுட்டு போய் ஜெயிலுக்கு போகணுன்னு என்ன அவசியம் இருக்குது? காசு அப்போ வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் பேசிக் சைக்காலஜியே என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஆட்கள் கிடைக்காதனால இந்த லவ்வெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அது பரவலாக்கப்பட்டு பெண்கள் ஈஸியாகிட்டாங்க அப்படின்னா அதுதான் இந்த கலாச்சார ரீதியாக சொல்ல. பெண்கள் இப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அது வேறு மாதிரியான ஒரு இதுக்கு போயிடும் அப்படின்றது தான். இப்போ அங்கே அரபு நாடுகளில் இருக்கவனா ஒரு வண்டி எடுத்து ஒரு அழுத்தினா துபாய்க்கு வந்துடுவான். துபாயில் கிடைக்காத பெண்களே கிடையாது. தாய்லாந்துலாம் ஒன்றுமே கிடையாது. துபாயில் வந்து கிடைக்காத ஒன்றுமே, எல்லா போதையிலேருந்து எல்லாம். ஆனால் சவுதியில் தண்ணி அடிக்கக்கூடாது, குவைத்தில் தண்ணி அடிக்கக்கூடாது, ஃபுல்லாமே அங்கே அடிக்கவே. ஆமாம், அதான் இப்போ இதை ட்ரிங்க்ஸ் இப்போ சாப்பிடவும் கூடாது, இந்த மாதிரி ப்ராஸ்டியூஷன் பண்ணக்கூடாது, டான்ஸு, பப்பு, சினிமா தேட்டரே கிடையாது சவுதியில். அங்கே அந்த நாடு ஃபுல்லாகவே சினிமா தேட்டரே கிடையாது. ஓகே, புரியுதா? படமே வெளிநாட்டு படங்களே பார்க்கணுன்னா நீங்கள் வேறு இடத்துல போய் டிவிடியில் தான் பார்க்கணும், வீட்டில் தான். தேட்டரே கிடையாது. அந்த இது மாதிரி இந்த ஆடல் பாடல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணுவான்னா வீக்கெண்டுக்கு இங்கே வந்துடுவான். வெள்ளிக்கிழமை கிளம்புனா துபாய் ஒரே அழுத்து 1 ஹவர் 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் துபாய் வந்துடுவான். புரியுதா? யூஏயில் எங்கே வேறு ஊருக்கு போயிடுவான், இல்லைனா அங்கேருந்து வேறு ஊருக்கு போயிடுவான். போயிட்டு இல்லை இன்னும் பணக்காராந்து அப்படி சனிக்கிழமையானா இப்போ ஜெர்மன்லேருந்துலாம் தாய்லாண்டுக்கு ஒரு ஃப்ளைட் கிளம்பும் வெள்ளிக்கிழமை, எல்லாம் லீவு அப்படின்னா அங்கேருந்து நைட்டு கிளம்பிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கிளம்பி திருப்பி திங்கக்கிழமை டியூட்டிக்கு போயிடுவாங்க.
ஏன்னா அவன்கிட்ட காசு இருக்குது. அவன்கிட்ட 1 லட்ச ரூபா இருந்தால் அவன் வந்து எப்படியும் நம்ம காசுக்கு 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவான். அவன் 1 லட்ச ரூபா வாரத்துக்கு 50,000 செலவு பண்ணுறது அவனுக்கு பெரிய காசே கிடையாது டாலரில். ஃப்ளைட் ஃபேர் வந்து ஒரு 60,000 வரும், ரூம் ரெண்ட் ஒரு 25,000 வரும். ஞாயிறு வந்து இங்கே வந்து தண்ணி அடித்து ஜாலியாக சுற்றிட்டு ஞாயிற்றுக்கிழமை திருப்பி போயிடுவாங்க. அதனால அங்கே தப்பு நடக்காது. ஓகே. ஏன்னா பணமும் பெண்ணும் தான் இதை முடிவு பண்ணணும். இது ரெண்டுமே ஒருத்தனுக்கு கிடைச்சிதுன்னா இது நடக்காது. அது கிடைக்கல, காசும் இல்லை, இதுவும் இல்லை, அதுவும் கிடைக்கல, இதுவும் கிடைக்கலங்கும் போது இந்த மாதிரி இருக்குது. அப்போ வந்து என்னென்னா இதில் வந்து ஒரு காரணம் மட்டும் சொல்ல முடியாது. பாதுகாப்பு, போலீஸு, அதை மட்டும் சொல்ல முடியாது. இந்த சமூகம், ஃபினான்சியல் ஸ்டேட்டஸு, இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பெண்ணோட பாதுகாப்புக்கு முடிவு பண்ணுறது. ஓகே சார். அதே மாதிரி வந்து இந்த கிரைம் ரேட்ஸ்னு பார்க்கும்போது வந்து இந்த சோஷியல் மீடியாவால் நிறைய வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு ஸ்கூல் பொண்ணு, அந்த பொண்ணை ஒரு 3 சின்ன பசங்க அவனுங்களே வந்து இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் ஒரு ஃபேக் ஐடி மாதிரி கிரியேட் பண்ணி மிரட்டி ஃபோட்டோஸ் வீடியோஸ் வாங்கிட்டு அந்த பொண்ணோட அப்பாக்கே அனுப்பி காசு கேட்டு ஏமாத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு சார். இல்லை, அது வந்து இந்த ஜென்ரேஷன் அப்படி தான் இருக்காங்க. இது எல்லா காலத்துலேயும் நடக்கிறது தான். 50 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கலையானா நடந்துச்சு, 100 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கலையானா நடந்துக்கிட்டு தான். ஆனால் அது வேற மாதிரி வேற மாதிரி நடந்துச்சு, இப்போ வேற மாதிரி. இப்போ இன்ஸ்டா அது இதுன்னு நடக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து என்னன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னன்னா இப்போ ஹியூமன் தியரி வந்து ப்ரொடக்டிவிட்டி தியரி தான். ஒரு ஹியூமனுக்கு உள்ள முக்கியமான வேலையே என்னன்னா குழந்தை பிறக்கிறது தான், அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குறது தான், படைக்கப்பட்டது தான் ஹியூமன். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து இப்படி பண்ணிக்கலாம், இந்த காஸ்டியூமை மாற்றலாம், காரை மாற்றலாம், எதை மாற்றினாலும் மனுஷன்தான்றது தான் பேசிக். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்றதுக்கு தான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க ஒரு குழந்தைய பெற்றுடணும். அந்த ப்ரொடக்டிவிட்டி தியரி தான் பேசிக். அது எந்த உலகத்தில் எந்த ஆட்சி வந்தாலும் எவன் வந்தாலும் மாற்ற முடியாது. ஸோ அது வந்து என்னென்னா ஒரு அதுதான் கலாச்சாரன்றது. இந்த மாதிரி நீ இருந்தேன்னா இந்த மாதிரி நீ பாதுகாக்கப்படுவாய், இந்த மாதிரி நீ இருந்தேன்னா இப்படி இருக்கணும். அதை நீங்கள் உடைக்கும் போது இது பூராமே நடக்க தான் செய்யும். சரி, அந்த பசங்க போட்டான்னு இந்த பிள்ளைக்கு எங்கேயும் அறிவு போச்சுன்னு கேட்கலாம்ல. கேட்டால் அந்த பிள்ளை சின்ன பிள்ளை, குழந்தைன்னா அவனும் சின்ன பையன் தானே, புரியுதா? அவனும் ஸ்கூல் பையன் தானே, ஒரே நாலேஜ் தானே இருக்கும். அப்போ வந்து என்னென்னா இது வந்து செக்ஸுன்றது வந்து அந்த பருவ வயதுக்கு வந்து ஆண் பெண் எல்லாருக்குமே உள்ளது. அதை ஒழுங்காக வளர்த்து அந்த பிள்ளையை ஒழுங்காக வளர்த்து எல்லா பிள்ளையும் அப்படி போயிடுச்சா? இல்லை. ஏன் அந்த பிள்ளை இல்ல சார், அவங்கள அந்த பொண்ணை மிரட்டி போட்டோஸ் வீடியோஸ் வாங்கி மிரட்டி இருக்காங்க. 2 கோடி பிள்ளைங்க இருக்குல்ல, இந்த 20 லட்சம் பிள்ளைங்கள அதை மட்டும் ஏமாத்துறாங்க அப்படின்னா அது அந்த வலையில் விழுகுதுன்னு அர்த்தம். அது அந்த இதை நோக்கி போகுதுன்னு அர்த்தம். அதனால தான் ஏமாற்றக்கூடாது. நீ ஃபைனான்ஸ் கம்பெனியில் போய் ஏமாறுறீங்க அப்படின்னா ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன் தான் ஏமாற்றிட்டான்றதில் மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் வந்து பேராசை பிடிச்ச ஒரு ஆளாக இருந்தால் தான் ஃபைனான்ஸ் கம்பெனியில் போய் பணமே போடுவீங்க. இல்லை அரை முட்டாளாக இருக்கணும். இந்த 2 இருக்கவன் தான் ஃபைனான்ஸ் கம்பெனியில் போய் ஏமாறுவான். அதே மாதிரி தான் எல்லாம். அது இந்த பிள்ளை பாவம்னு சொல்ல முடியாது, அந்த பையன் பாவம்னு கொடூரன்னு சொல்ல முடியாது. அது அந்தந்த வயசில் வரும்போது ஒரு பெண்ணை ஈர்க்க, அதான் நான் சொன்னேன்ல, ஃபினான்ஸு இது இருக்கும்போது எல்லாமே அவனுக்கு ஈஸியாக கிடச்சிதுன்னா அவன் போய் ஏமாத்தணும்னு இதை பற்றி யோசிக்க மாட்டான். இல்லைன்னா நமக்கு இந்த ஒரு பொண்ணு கிடச்சிருக்கு, இது எப்படிலாம் வந்து எப்படி டாப் பண்ணுறது, எப்படி தூக்குறதுன்றது தான் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ இதுவும் இந்த பிள்ளைங்க இடம் கொடுக்காமலாம் யாருமே பண்ண மாட்டாங்க. இடம் கொடுக்கும்போது அது போய் மாட்டிடுது டாப்பில். சில பிள்ளைங்க தெளிவாக அம்மா அப்பாவுக்கு பயந்துக்கிட்டோ இல்லை இது பண்ணிட்டோ இருக்கிற பிள்ளைங்க மாட்டாது. ஓகே சார். அதுதான் வந்து உண்மையாக அதுதான். அதனால் அது பாவம், அது குழந்தை வீட்டில் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சரி, அவங்களையும் சொல்ல முடியாது. புரியுதா அவங்க? ஸோ இந்த சமூகம் வந்து எப்படின்னா அது இன்னும் கொஞ்ச நாளில் உடஞ்சிடும். இரண்டு ஈக்குவாலிட்டின்னு நீங்கள் கேட்டிங்கனாலே பெண்ணோட இது மரியாதையை குறைஞ்சி போயிடும். குறையும் போது தான் அதை வெளிநாடுகளில் நீங்கள் சில நாடுகளில் போய் நேரில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் பெண்கள் எவ்வளோ மதிக்கப்படாத பெண்கள் ஈக்குவல் ரைட்ஸ் அப்படிங்கிற பேரில் எவ்வளோ மோசமாக அவங்க ட்ரீட் பண்ணப்படுவாங்க. எந்த வித நம்ம ஊரில் இன்றைக்கும் பொம்பளை பிள்ளை வந்திருக்கு, பையன் அந்த பொண்ணு வாங்கிட்டு போட்டுருப்பா, அந்த அம்மா வாங்கிட்டு போட்டோம், அந்த பாட்டி வாங்கிட்டு போட்டுன்றதுல இது அங்கே இருக்காது. அங்கே இருக்காதனால அவங்க எவ்வளோ கேவலப்படுறாங்கன்றது அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். லண்டனில் போய் உட்காந்து பார்த்தா தான் தெரியும் பெண்கள் வந்து ஈக்குவல் ரைட்ஸ்ன்னு சொல்லி எவ்வளோ கேவலப்பட்டு யாரும் மதிக்கப்படாமல் எவ்வளோ இதாக இருக்காங்கன்றது. காசு இருக்கிற வரைக்கும், அதிகாரம் இருக்கிற வரைக்கும் தான் அது ஆணோ பெண்ணோ மதிப்பேன். அதுக்கு ஆண் பெண்ணெல்லாம் வித்தியாசம்லாம் கிடையாது. அவங்க ஹெச்ஆராக இருக்கானா மேடம்னுவான், பதவியிலேயே வாடி எப்படின்வான். இதுதான் ஃபாரினில் நடக்கக்கூடியது. நம்ம ஊரில் அப்படி கிடையாது. அது ஹெச்ஆராக இருந்தாலும் சரி, நம்ம பக்கத்து வீட்டு பாட்டியாக இருந்தாலும், பாட்டி உட்காருங்க, அம்மா ஆமாம் உட்காருங்கம்மா, நீங்கள் உட்காருங்க, அக்கா உட்காருங்க அப்படின்றது இல்லை. அது எப்போ உடையுதோ பெண்களுக்கான மரியாதை புறம் காலியாயிடும்.
அதை நீங்கள் இப்பயே கண்கூட வெளிநாடுகளில் பார்க்கலாம். மதிக்கவே மாட்டாங்க பெண்களை. ஏன்னா அவைலபிலிட்டி இப்போ இருக்கும்போது ஏன் இவளுக்கு போய் நம்ம மதிச்சுட்டு இருக்கணும்? இவளுக்கு என்ன மரியாதை? உட்காந்தா உட்காரு, இல்லைன்னா போ அப்படின்ட்டு. ஸோ அந்த இதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி போகிறீங்கன்னா அந்த பெண்களுக்கான மரியாதை இருந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் தாண்டி போயிட்டீங்க, பெண்களோ ஆண்களோ அதை தாண்டி போயிட்டீங்கன்னா அந்த இது இருக்காது. ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி.